சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் 7வது டைப்பில் ஃபஸ்ட்டு கிளாஸாக வச்சுக்கலாம். 82லேருந்து 86 கேள்வி, 5 கேள்வி தான். ஆக்சுவலி இது அவ்வளோவா புக்கில் இல்லை. அதாவது எப்படி பாருங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் 1/x = 2 எனில் x² + 1/x² மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 2 மாடல் இருக்குது. இந்த இடத்துல வந்து மைனஸ் வந்தால் ஒரு மாடல், ப்ளஸ் வந்தால் ஒரு மாடலுங்க. சரி, இந்த சம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் கொஞ்சம் இருக்குது. அதில் பாருங்களேன், இந்த சம்லாம் கூட இருக்குது. இதில் வந்து ஆப்ஷன் கூட பாருங்களேன் வித்தியாசமாக இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாமே ஷார்ட்கட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நான்லாம் நமக்கு என்னைக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், அப்படியே பார்த்தோன்னே ஈஸியாக போகிற மாதிரி தான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2025 டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா, x - 1/x = 5 எனில் x³ - 1/x³ மதிப்பு இங்கே க்யூபில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த க்யூப் மாடல் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, 2018 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மதிப்பு வேறு. எங்கே பாருங்கள், x - 1/x = 6 எனில் x² இல்லை x³ - 1/x³ மதிப்பு. இது 9th நியூ புக்கில் இருக்குது. அப்போ நம்ம முதல் ஸ்கொயர் பார்த்துடணும், அதுக்கப்புறம் தான் கியூப் பார்க்கறது பெஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக முதல்ல கியூப் பார்த்தா ஸ்கொயர் வந்து கேட்டாங்கன்னா புரியுதுங்களா? ஆல்ரெடி கியூபில் கேட்டவங்க ஸ்கொயரில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்எஸ் அகர்வால் புக்கில் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் ஸ்கொயர் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் கேட்கல, ஃப்யூச்சரில் கேட்கலாம். புரிஞ்சிடுச்சா? ரைட்டு, பார்க்கலாமா? வாங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. ரைட்டு, இங்கே பாருங்களேன், நான் நல்ல ஸ்டெப்பு தெளிவாக சொல்கிறேன், கவனிச்சுங்க. நான் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கட்டும் சேர்த்து தான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். சரிங்களா? x + 1/x = 2 எனில் x³ + கியூப் இல்லைங்க, ஸ்கொயர். அடடா, x² + 1/x² மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ இதில் வந்து எந்த இடத்துல மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இதில் தான் எக்ஸோட அது மதிப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே மதிப்பு கேட்குறாங்க. கரெக்டாக டு ஃபைண்ட் அது. ரைட்டு, எந்த இடத்துல மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல ஸ்கொயரோ கியூபோ இல்லாத இடத்த நம்ம பார்க்கணும். இல்லாத இடன்றது இதுதான், x + 1/x. கரெக்டாக பாருங்கள், இதில் தான் ஸ்கொயரோ அல்லது கியூபோ இல்லை. கரெக்டாக அந்த இடத்துல நடுவில் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க. இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடுங்க. எங்க சொல்கிறேன், இதான் ரூல். ஓகேவா? புரியுதுங்களா? நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல எந்த இடத்துல ஸ்கொயரோ கியூபோ இல்லாமல், அடுக்கு எதுவுமே இல்லாமல், இப்படி வச்சுக்கலாமா, அடுக்கு எதுவுமே இல்லாத இடத்துல ப்ளஸ் இருந்தால் நான் சொல்கிற இடத்துல மைனஸ் போடுங்க. மைனஸ் இருந்தால் நான் சொல்கிற இடத்துல ப்ளஸ் போடுங்க. அப்படியே சிம்பிளை மொத்தம் மாற்றிக்கங்க. இந்த இடத்துல மதிப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னாலே இது என்னன்னு வச்சுப்போம். ஏன்னா நம்ம ஒரு ஃபார்மேட் எழுதணும்ல, ஃபார்முலா கிடையாது, ஃபார்மேட்டு. சரியா? இது என்னன்னு வச்சுப்போம். பட் இந்த கொஸ்டின்ல இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம என்னன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ அந்த ஃபார்மேட் எழுதுவோம். என்ன, இந்த இடத்துல ஸ்கொயர் தானே இருக்கு கேட்குற இடம். கொஸ்டின் கேட்குற இடத்துல ஸ்கொயர் இருக்கு, அதாவது பவர் 2ன்னு இருக்கு. அப்போது கொடுக்குற மதிப்புக்கு முதல்ல ஸ்கொயர் பண்ணிடுங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா என்ன ஸ்கொயர் பண்ணுறங்க, ஈஸியாக ஞாபகம் வரும். அந்த இடத்துல கேட்குற இடத்துல தலைமையில 2 இருக்கா, அப்போ அதே 2 இங்கே போட்டுங்க. ஓகே, கிளியராக புரியுதா? இங்கே 2ன்னு இருக்க தலைமையில, அப்போ அந்த 2 இங்கே போட்டுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ண சொன்னேன், மைனஸ், அது இங்கே போடுங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்குல்ல, அப்போ ஸ்கொயர் இருந்தால் 2ன்னு போட்டுங்க. அவ்வளோதாங்க. ஸோ அந்த ஸ்கொயர் வச்சு நம்ம இந்த ஃபார்மேட்டை உருவாக்கிடலாம். அப்போ கொடுக்குற மதிப்பை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் கொடுத்துருந்தா மைனஸ் போட்டுருங்க, மைனஸ் கொடுத்தா ப்ளஸ் போட்டுருங்க, அதே 2 பக்கத்தில் போட்டுங்க. கிளியராக புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? பாருங்கள், நல்லா புரியுதுங்களா?
கிளியர் ஆயிடுச்சா? இப்போ இதிலே வச்சுப்போம். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன். எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே பார்க்கணும்? இந்த இடத்துல தான் பார்க்கணும். எந்த இடத்துல ஸ்கொயர்லாம் இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதில் வந்து இதை என்னன்னு வச்சுப்போம். அப்போ நான் முதல் என்னன்னு எழுதிக்கிறேன். ஸ்கொயரில் கேட்டதால என்ன ஸ்கொயர் பண்ணுறேன், ப்ளஸ் இருக்கிறதால மைனஸ் போட்டுக்கிறேன், அதே 2 கழிச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. கொடுக்குற மதிப்பை ஸ்கொயர் பண்ணி 2ஆல் கழிக்கணும், அவ்வளோதான். ஒருவேளை ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கொடுக்குற மதிப்பை ஸ்கொயர் பண்ணி 2 கூட்டிக்கணும், அவ்வளோதான். அடே ஈஸி இல்லை? இப்போ புரியுதா? சொன்ன ஷார்ட்கட் புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுது, இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 2 மைனஸ் 2ங்க, அவ்வளோதான். மதிப்பாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 4ன்னு வருமா, 4 இங்கே மைனஸ் 2, 4 2 போனால் 2 தான் ஆன்சர். அவ்வளோதான். ஒரு செகண்ட் ஒர்க்கு தான், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் டெஃபினேஷன் கொடுத்தேன். புரிஞ்சு போச்சுன்னா அசால்ட்டாக போட்டுடலாம். ஓகே, கிளியர் ஆகிடுச்சிங்களா? புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்போ இதை பாருங்க, 83வது கேள்வி. எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 4 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா, நம்ம இந்த இடத்துல எந்த இடத்துல மதிப்பு கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர்லாம் எதுவும் இல்லாமல், சரிங்களா, அடுக்கில் எதுவுமே இல்லாத இடத்துல தான் மதிப்பு கொடுத்துருக்காங்க. எக்ஸு மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸு ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கேட்குற இடத்துல ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அந்த இடத்துல கியூப்பும் கொடுப்பாங்க, அது அடுத்த டைப்பாக பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் கேட்டாங்க அப்படின்னா இந்த 4ன்றதை என்ன வச்சுக்கணும், ஓகேவா. அப்போது என்ன ஸ்கொயர் பண்ண, ஏன் ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் இருக்குது, கேட்குற இடத்துல ஸ்கொயர் இருக்கிறதால இங்கே ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குற இடத்துல, அதாவது பவரில் எதுவுமே இல்லாத இடத்துல அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மைனஸ் கொடுத்துருந்தா ப்ளஸ் போடுங்க, ப்ளஸ் கொடுத்துருந்தா மைனஸ் போட்டுங்க. இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். இங்கே ஸ்கொயர் தானே கேட்டிருக்காங்க, அதே 2 போட்டுருங்க. அதாவது கொடுக்குற மதிப்பை ஸ்கொயர் பண்ணி 2ஆல் கூட்டிக்கணும், அவ்வளோதாங்க. இவ்வளோதான் மேட்ரு. கிளியராக புரியுதா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 4ன்னு கொடுத்துருக்காங்க என்னோட வேல்யூ. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணி 2 கூட்டணும். நன்னாங்கு 16, 16 + 2 18ங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 18 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான கணக்கு. தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டே. அடுத்த கணக்கு. அடுத்தது இது RS அகர்வால் புக்கில் இருக்குது. நான் ஒன்றும் பேசாமல் இது புரிஞ்சிச்சுல உங்களுக்கு. ஹோம்ஒர்க் தரேன். 84வது கொஸ்டின், இங்கே 393வது கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலேயே விடுவோம். 84வது கொஸ்டின் ஹோம்ஒர்க்குங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது பாருங்க, இதுதான் எக்ஸு ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்கறதுல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க, போடுங்க. ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மெத்தட் ஞாபகம் இருந்தால் போட்டுடலாம், சரிங்களா. ஒரு வேளை புரியலன்னா சொல்லுங்கள், நான் இது பண்ணுறேன், சரிங்களா. ஆப்ஷன் ஏ 7, பி 9, சி 10, டி 27. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 85வது கேள்வி, சரிங்களா. 85வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே எக்ஸுக்கு பதிலாக எதுனாலும் எடுத்து கொடுக்கலாம், சரிங்களா. ஏ மைனஸ் 1 டிவைட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு பி. அங்கே ஓகே தானே? எஸ் எஸ், கரெக்ட். அடுத்தது இங்கே பாருங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை ஏ ஸ்கொயரின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ரைட்டுங்க. இப்போ நமக்கு என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பியா, ஓகே, நம்ம என்னன்னு வச்சுப்போம்ல, இந்த இடத்துல பின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, அப்போ அந்த பி எடுத்துப்போம். பி எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர். ஸ்கொயர்னு என்ன பண்ணுவோம், இந்த மதிப்பை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஆமாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல, அதாவது எந்த இடத்துல பவரில் எதுவுமே இல்லையோ அந்த இடத்துல தான் சிம்பிள் பார்க்கணும். மைனஸ் கொடுத்துருந்தா ப்ளஸ் போடணும், ப்ளஸ் கொடுத்துருந்தா மைனஸ் போடணும். இங்கே ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காங்க, ஐ மீன் மைனஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் போட்டுட்டேன். இந்த இடத்துல கொஷினில் வந்து ஸ்கொயர் தான் கேட்டதால் நமக்கு அந்த 2ஆல் கூட்டிக்கணும். அதாவது கொடுக்குற மதிப்பை ஸ்கொயர் பண்ணி 2ஆல் கூட்டணும், இவ்வளோதான், சரிங்களா. அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆன்சர், இவ்வளோதான். ஓகேவா? இந்த பாருங்க, இந்த இடத்துல பி இருக்குது. ஆப்ஷன் பியில் பி மைனஸ் 2 இருக்குது. ஆப்ஷன் சியில் பி ப்ளஸ் 2 இருக்குது. ஆப்ஷன் டியில் நன் ஆஃப் திஸ், அதாவது மேற்கண்ட எதுவுமே இல்லை. மேற்கண்ட எதுவுமே இல்லை. ஏன்னா நமக்கு என்ன வரணும், பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 வரணும், இல்லை. அப்போ இதான் ஆன்சர். மேபி நம்ம டிஎன்பிசியில் கேட்டாங்கன்னா அந்த நன் ஆஃப் தீஸை தூக்கிட்டு
பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? எப்பவுமே அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இவங்க அப்படி கேட்டிருக்காங்க. இது பாருங்க, ஆன்சர் கூட பாருங்க, ஆப்ஷன் டி தான். அதை சால்வும் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, 194வது கேள்வியா அந்த புக்கில் சால்வ் பண்ணியிருக்காங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் பாருங்க, பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம ஷார்ட்கட் பர்ஃபெக்டாக வருது. சரிங்களா? புரியுதுங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், புக்கு நம்ம ஸ்கூல் புக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த இடத்துல இந்த எக்ஸாம் இந்த கொஷின் பேப்பர் இந்த கொஷின் கேட்டாலும் நம்ம ஷார்ட்கட் கரெக்டாக வரும். நான் அந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். அடுத்ததுங்க 86வது கேள்வி. 86வது கேள்வி என்னன்னா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 34 எனில் எக்ஸ் பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம போன கணக்கெல்லாம் பாருங்களேன். இப்போ இந்த கணக்கு கூட பாருங்க, இது ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்களேன். இந்த இடத்துல நான் சொல்கிறேன் எக்ஸ் பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போது பவரில் எதுவுமே இல்லாததுக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க. அப்புறம் பவரில் 2 வச்சதுக்கு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு என்ன, இப்படி தான் கேள்வி. கரெக்டா? கரெக்ட் தானேங்க? ரைட்டு. இப்போ இப்படி கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தான், இதானே நமக்கு அது ஃபார்முலா. அதாவது நம்ம வந்து பவர் எதுவுமே கொடுக்காத இடத்துல என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம என்னன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் இதில் ஸ்கொயர் கேட்டதால் அந்த எண்ணை ஸ்கொயர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே பவர் இல்லாத இடத்துல ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுவோம். அதுக்கப்புறம் இங்கே ஸ்கொயர் கேட்டதால் அதே 2 கழிச்சுப்போம். கரெக்டாக? இதானங்க நம்ம அதுக்கான ஃபார்மேட்டு. கரெக்டாக? இப்போ பாருங்களேன், இங்கே வாங்களேன். இப்போ இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல என்னென்னா நம்ம சால்வ் பண்ணுறதை கொடுத்துட்டாங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு 34ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான் கேட்டாங்க. இதில் அப்படியே ரிவேர்ஸில் வருது. பரவாயில்ல, நம்ம போடலாம். எப்படி? ஈஸியாக போடலாம். இது பாருங்களேன், இந்த இடத்துல எழுதிட்டுமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபார்மேட் என்ன, முதல்ல இதை நம்ம இந்த கேள்விக்குறி என்னன்னு வச்சுப்போம். சரியா? அப்போ ஏன்னா இதில் தான் பவர் எதில் இல்லையோ அதில் தான் நம்ம பார்ப்போம். எக்ஸ் என்னன்னு வச்சுப்போம். சரிங்களா? அப்போ அந்த எண்ணு இங்கே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன கேள்வி, எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணி கேட்டால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ஸ்கொயர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு பவர் இல்லாத இடத்துல என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுப்போம். கரெக்டாக? கரெக்ட். அப்புறம் ஸ்கொயர் வச்சு கேட்கறதால 2ன்னு போட்டுப்போம். இதைத்தான் ஆன்சராக 34 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியராக புரியுதா பாருங்க. ஸோ ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. பிரச்சனையே இல்லை, போட்டுடலாம் வாங்க. ஸோ நம்ம ஒன்று ஆப்ஷன் வச்சு போடலாம், இல்லை நேரடியாக போடலாம். இது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. இப்போ எனக்கு என்ன தேவை. கரெக்டா? ஏன்னா இதை பாருங்க, கேட்குற இந்த கேள்விக்குறி நம்ம என்னன்னு வச்சுருக்கோம். ஆமாவா? ஸோ எனக்கு என்ன தேவை. கரெக்டுங்களா? ரைட்டு. இப்போ என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைனஸில் இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 2ஆக மாறிடும். எப்போவுமே ப்ளஸ்ன்னா ஈக்குவல் என்ன பக்கம் போனால் மைனஸாக மாறும். மைனஸ்னா ஈக்குவல் என்ன பக்கம் போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். இதே பெருக்கல்னா ஈக்குவல் என்ன பக்கம் போனால் வகுத்தலாக மாறும். வகுத்தல்னா ஈக்குவல் என்ன பக்கம் போனால் பெருக்கலாக மாறும். இதான் ரூலு. அப்போது என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 34 ப்ளஸ் 2. இந்த 2 ஈக்குவல்ட்டுக்கு என்னடா போயிடுச்சு. 34 2 கூட்டினா 36ன்னு வரும். ஒரு ஸ்டெப் எழுதிப்போம். அப்போ என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36ன்னு வரும். கரெக்டா? இப்போ எனக்கு என்ன தேவை, என்னோட வேல்யூ தேவை. அப்போ இது கூட பாருங்க, ஸ்கொயரில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு என்ன ரூட்டாக மாறும். இதே மாதிரி ரூட்டில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு என்ன பார்க்கணும்னா ஸ்கொயராக மாறும். இதான் ரூல். சரிங்களா? தெரியலனா குறிப்பு மாதிரி எழுதுங்க. இதெல்லாம் காமனாக சொல்கிறது. சரிங்களா? அப்போது ஸ்கொயரில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறும். ரூட். சரியா? சரி. அப்போது இது எப்படி எழுதலாம், n இஸ் ஈக்குவல் டு 30 ரூட் ஆஃப் 36. சரிங்களா? ரூட் ஆஃப் 36. நான் இந்த ரூட்டை பற்றி உங்களுக்கு சொன்னேன். இப்போ கூட சமீபத்தில் ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். இந்த சிம்பிளிஃபிகேஷனில் ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்குன்னா நீங்கள் ஒரு நம்பர் எடுத்து அதே நம்பரால் பெருக்குனா 36 வரணும். அந்த எண் என்ன உங்களுக்கு தெரியலனா கூட சின்னதாக மனசுலேயே போடுங்க. 1 அதே 1ஆல் பெருக்குனா 1ன்னு வரும். அது கிடையாது, நமக்கு 36 வரணுமா, அப்போ 2 எடுத்துக்கிறேன். 2 அதே என்னால் பெருங்க, 2 2 4ன்னு வரும். ஆனால் நமக்கு 36 வரணும், அதுவும் கிடையாது. அடுத்தது 3 எடுங்க. 3 அதே 3ஆல் பெருங்க, 3 9ன்னு வரணும். 9ன்னு வருது, ஆனால் நமக்கு 36 வரணும், இதுவும் இல்லை. அடுத்தது 4 எடுங்க. 4 அதே நம்மளால் பெருங்க, நன்னாங்கு 16ன்னு வரும், நமக்கு 36 வரணும். அப்போ இதுவும் இல்லை. இது மனசுலேயே போடலாம், டக் டக் டக்குன்னு போடலாம். அடுத்தது 5 எடுங்க.
5 அதே 5ஆல் பெருங்க 5 25ன்னு வரும். ஆனால் நமக்கு 36 வரணும், இதுவும் இல்லை. அடுத்தது 6 எடுங்க. 6 அதே என்னால் பெருங்க 6 36ன்னு வரும். கரெக்டாக அங்கே 36 இருக்குது. அப்போ 6 ஆன்சர். அவ்வளோதாங்க. ஒரு எண்ணை எடுத்து அதே எண்ணால் நீங்கள் பெருக்கி வரக்கூடிய விடை ரூட்டுக்குள்ளே இருந்தால் அந்த எண் தான் ஆன்சர். அவ்வளோதான். உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா? குறிப்பு மாதிரி எழுதி வச்சுங்க. அப்போ 6 ஆன்சரு. 6 இருக்குதா அப்படின்னு பார்த்தா என்னங்க இது 3 5 4 இருக்குது. ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். என்னங்க எதை பார்த்தாலும் நன் ஆஃப் திஸ்னா என்ன அர்த்தம்? மேற்கண்ட எதுவும் இல்லை. இங்கே பாருங்க ஆன்சர் டீன்னு தான் கொடுத்துருக்காங்க. இதை புக்கில் சால்வ் பண்ணியிருக்காங்க. 6ன்னு வருது. சரிங்களா? இப்போ இதை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எது தந்தால் இங்கே 6ன்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? நன் ஆஃப் திஸ்ன்னு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு 6 ஆன்சர். ஸோ போதுங்க. இந்த மாடல் எனக்கு தெரிஞ்சு தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பண்ணலான்னா 2018 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டேன். அதாவது x - 1/x = 6 எனில் x³ - 1/x³ மதிப்பு காணுங்க. இதில் கியூப்ல கொடுத்துருக்காங்களா? இந்த கேள்வி பாருங்க. கிட்டத்தட்ட இதே தாங்க. இந்த இடத்துல 6 கொடுத்தவங்க 5 கொடுத்துருக்காங்க. 2018 குரூப் 4ல் 6 நம்பர் கொடுத்தாங்க. 2025 டெட் பேப்பர் 2ல் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்த கிளாஸில் போடுவோம். இதுவும் நான் தெளிவாக அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். டக்குன்னு எல்லாத்தையும் ஒரே இதில் சொன்னால் குழப்பம். இதுக்கே பாருங்க 15 நிமிஷம் ஆச்சு. இன்னொன்று அதனத்தனா அது 20 நிமிஷம் ஆகும். அப்போ 35 நிமிஷம் 40 நிமிஷம் போனால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைப்புக்கு ஒரு கிளாஸாக போடுறேன். சரிங்களா? கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். மறக்காமல் ஒரு கொஷின் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன், போடுங்க. புரியலாம் சொல்லுங்கள். என்னென்ன நான் சொன்னோன்னா அதெல்லாம் குறிப்பு எழுதி வச்சுங்க. ஓகேவா? அப்போ தான் ஞாபகம் வரும். ஈஸி. ஆனால் நம்ம மறந்துடுவோம். நம்ம குறிப்பு எழுதி வச்சுருந்தா எளிமையாக ஞாபகம் வரும். அடுத்த கிளாஸில் கியூப் வச்சு கேட்கறத போட்டுருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அடுக்கு 4 வச்சு கூட RS அகர்வால் புக்கில் இருக்குது. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கல. முடிஞ்ச அளவுக்கு வேணா அதை கூட சேர்த்து ஒரு 2 கணக்கு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம் சேஃப்காக. சரிங்களா? சரி, கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.